திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருமந்திரம் 2ஆம் தந்திரத்தில் பதிவழி வீரட்டம்ங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல். மரக்கருணையால் அவர் அருள் புரிந்தது. பாடல்: அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன், முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள், முப்புறமாவது மும்மலகாரியம், அப்புறம் எய்தமை ஆறறிவாரே. சிவபெருமான் திரிபுரம் எரித்த வரலாறு எல்லாம் நிறைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் சொல்லியிருக்க கருத்து என்னன்னு தெரியாமல் இருக்காங்க மூடர்கள் அப்படிங்கிறாரு. அது உண்மை என்ன அப்படின்னா, அதில் சொல்லக்கூடிய இரும்பு, வெள்ளி, பொன் ஆகிய இந்த 3 கோட்டைகளும் நம்மளுக்கு இருக்கிற உயிர்களுக்கு இருக்கக்கூடிய ஆணவம், மாயை, கண்மம், இந்த மும்மலக்கட்டையும் சிவபெருமான் எரித்து சாம்பலாக்கிடுவான். அவனை சரணடையும் போது நம்மளுக்கு இந்த மலங்கள்லாம் மும்மலங்கள்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற கருத்து தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வரலாறை பார்க்கலாம். இந்த தலம், இந்த வரலாறு நடந்த இடம் திருவதிகை வீரட்டம். இதில் தாரகாக்கன், கமலாக்கன், வித்யுத் மாலி அப்படின்னு 3 பேர் இந்த அசுரர்கள் இருக்காங்க. அவங்க சிவபக்தியில் சிறந்தவங்களாக இருக்காங்க. மயன்கிற ஒரு தச்சன், அதாவது பிரம்மா வகுத்து கொடுத்த பொன், வெள்ளி, இரும்பு ஆகிய 3 கோட்டைகளை அவங்க பறந்துக்கிட்டே இருக்கும். அந்த கோட்டைகள், அது 3 கோட்டையும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஒரே அம்பில் 3ஐயும் அப்படி அழிச்சா தான் அந்த 3ஐயும் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த வரத்தின் காரணமாக அவங்க தேவர்கள், பிரம்மா, திருமால் எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் போய் சிவபெருமான்கிட்ட தஞ்சம் அடைகிறாங்க, அவங்கள காப்பாற்ற சொல்லி. அப்போ அசுரர்களை அழிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க எங்கள் மேலே பக்தியோடு இருக்காங்க, நான் எப்படி அவங்கள அழிப்பேன் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லிடுவார். அப்போ திருமால் புத்தனாக உருக்கொண்டு ஒரு பிடக நூல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு நாரத முனியையும் துணையாக வச்சுக்கிட்டு அந்த முப்புறத்துக்கும் போய் அவங்கக்கிட்ட இந்த சிவநெறியை இகழ்ந்து, இதனால் அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த சிவநெறியை கடைபிடிக்காமல் விட்டுருவாங்க. புத்த மதமே சிறந்தது அப்படிங்கிறத காமிச்சு. அப்போ அந்த மயக்கத்தில் இருக்கும் பொழுது போய் சிவனை இகழ்ந்து பேசக்கூடியவங்களாக ஆயிடுறாங்க. இப்போ போய் சாமிக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த முப்புறத்தவர்களும் இப்போ சிவ நிந்தனை பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க, இப்போ நீங்கள் அவங்கள அழிக்கலாம்ல அப்படின்னோடனே சிவபெருமான் அதுக்கு சரின்னு சொல்லிவிட்டு பூமியை தேர்தட்டாகவும், அதில் தேவர்கள் எல்லாம் நிறைய பேர் அதனுடைய உறுப்பினர்களாகவும், வேதங்கள் 4 குதிரைகளாக, அதை பிரம்மா அந்த தேரை ஓட்டும் சாரதியாகவும், திருமால் அம்பாகவும், வாயுதேவன் அம்பினுடைய சிறகாகவும், அக்னி தேவன் அம்பினுக்கு அழகாகும், அப்படி எல்லாரும் போகிறாங்க. சிவபெருமான் வாசிங்கிற நானை மேரு மலையை வில்லா வளைச்சி பாம்பை நானாக வச்சுக்கிடுவார். இப்போ இந்த அம்பை பூட்டி திருவீரங்களை நோக்கி எரிக்க போகும்போது அந்த கோப சிரிப்பாலேயே அந்த முப்புறங்களும் எரிந்து சாம்பலாக போயிடும். இது திருவீர்கோளம் புராணம், காஞ்சி புராணம், இதிலெல்லாம் இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. எந்த கருவியும் இல்லாமல் அவர் சிரிச்சே அந்த முப்புறத்தையும் எரிச்சிருவார். அவருக்கு எந்த கருவியும் காரணங்களும் தேவை கிடையாது. நினைத்த சங்கல்பம் மாத்திரத்தில் எதையும் செய்யக்கூடியவராக இருக்கவர் தான் சிவபெருமான். மலையை வில்லாக வளைச்சது அவர் எல்லாம் செய்யக்கூடிய வல்லமை, அவருடைய வல்லமை தன்மையை காமிக்குது. திரிபுரம் எரித்த வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவனை சரணடையும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை 3மே சாமி எரிச்சிருவார் அப்படிங்கிற கருத்தை தான் சொல்லுது. அந்த முப்புறம் எரிச்சதில் 3 பேர் மட்டும் சாமி சிவபெருமான வழிபாட்டை விடாமல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க 3 பேரில் 2 பேருக்கு வாயில் காவலராகவும், ஒருத்தனை இந்த குடமுலாங்கிற வாத்தியத்தை வாசிக்கிறதுக்கான ஒரு பாக்கியமும் அவங்க 3 பேர்த்துக்கும் கொடுப்பாங்க. இந்த இதை
நம்ம 7ஆம் திருமுறையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறாரு, மூவெயில் செற்ற ஞான்று உய்த மூவரில் இருவர் நின் திருக்கோயிலின் வாய்தல் காவலர்கள் என்று ஏவியே பின்னை ஒருவன் நீ கரி காடரங்காக மானை நோக்கியோர் மானட மகிழ மணிமுழா முழக்க அவருக்கு அருள் செய்த தேவதேவே அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர் சிவபெருமானை வழிபடுறது தவறாமல் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு 3 பேருக்கும் பாக்கியம் அருள் புரிஞ்சார் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. திருச்சிற்றம்பலம்.